வணக்கம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு. உங்களுக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் என்ன? மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் 2024 கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் அனைத்தையும். நவீன தொழில் நுட்பமான AI மூலம் தெரிந்துகொள்ள AI அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் பார்க்கவும். 100% டிஸ்கவுண்ட் உடன் உங்கள் ஜாதகம் கொண்டு ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு பலன் தெரிந்துகொள்ள www.aiastro.org இல் பார்க்கவும். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கும்பம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் ஜனவரி 1, 2024 முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கோச்சார பலன் என்ன என்று நாம் AI இடம் கேட்போம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும்போது. உங்கள் முன் நிலப்பரப்பு தோழமை மற்றும் வெற்றியின் துடிப்பான வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தில் நல்ல நண்பர்கள் உங்களுடன் சேர்ந்து. உங்கள் அனுபவங்களை வளப்படுத்தி நிறைவான வாழ்க்கைக்கான அடித்தளத்தை வழங்கும். ஒரு ஆதரவான வட்டத்தை உருவாக்குகிறார்கள். உங்கள் பாதை சிறப்பாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு திருப்பத்திலும் வாய்ப்புகள் வெளிப்படுகின்றன. விரிவாக்கம் மற்றும் மிகுதியான கிரகமான வியாழனின் கருணை மூலம். ஆதாயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாய்கின்றன. வியாழன் செல்வாக்கு யாருடைய பாதைகள் உங்களுடன் வெட்டுகின்றன. அவை செழிப்பையும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் தருகின்றன. சமூக வெற்றி என்பது உங்கள் பயணத்தின் அடையாளமாகிறது. உங்களின் நட்பு இயல்பு மற்றும் உண்மையான தொடர்புகள் உங்கள் சமூகத்தில் பிரபலத்தை வளர்க்கும். உங்கள் எதிர்காலத்தின் நாடா இலட்சியங்களை உணர்ந்து கொண்டு பின்னப்பட்டுள்ளது. உங்கள் அபிலாஷைகள் உறுதியான வடிவத்தை எடுக்கின்றன. மேலும் நீங்கள் எடுக்கும் படிகள் உங்கள் கனவுகளின் நிறைவேற்றத்தை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். குழந்தைகளின் பிறப்பு மகிழ்ச்சியையும் பொறுப்பையும் சேர்க்கிறது. அவர்களின் வாழ்க்கையில் வளர்ப்பவராகவும் வழிகாட்டியாகவும் உங்கள் பங்கை வடிவமைக்கிறது. நீங்கள் இசையின் சாம்ராஜ்யத்தை ஆராயும்போது ஒரு இணக்கமான மெல்லிசை வெளிப்படுகிறது. இந்த கலையை பின்தொடர்வது ஒரு பொழுதுபோக்காக மட்டுமல்ல. அர்ப்பணிப்புடனும் திறமையுடனும் நீங்கள் தேர்ச்சி பெறும் ஆர்வமாக மாறும். நீங்கள் உருவாக்கும் குறிப்புகள் உங்கள் பயணத்தின் தாளத்துடன் எதிரொலிக்கின்றன. உங்கள் அனுபவங்களுக்கு ஆத்மார்த்தமான பரிமாணத்தைச் சேர்க்கின்றன. ஒரு கட்டிடத்தை வைத்திருப்பது ஸ்திரத்தன்மை மற்றும் சாதனையின் அடையாளமாகிறது. அதன் சுவர்களுக்குள் நீங்கள் ஆறுதலையும் பாதுகாப்பையும் காண்கிறீர்கள். உங்களுக்கும் உங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் ஒரு சரணாலயத்தை உருவாக்குகிறீர்கள். எல்லா வசதிகளும் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கின்றன. உங்கள் சாதனைகளின் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலை உருவாக்குகிறது. உங்கள் எதிர்காலத்தின் பக்கங்கள் விரிவடையும் போது. நல்ல நண்பர்களின் சிம்பொனி நல்ல வாய்ப்புகள் மற்றும் ஆர்வங்களை பின்தொடர்வது. ஆகியவை நிறைவுடன் எதிரொலிக்கும் ஒரு கதையை உருவாக்கட்டும். சமூக வெற்றி குடும்ப மகிழ்ச்சி மற்றும் தனிப்பட்ட சாதனைகளால் அலங்கரிக்கப்பட்ட உங்கள் பயணம். நோக்கம் மற்றும் இணைப்புடன் வாழ்ந்த வாழ்க்கையின் செழுமைக்கு சான்றாக அமைகிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் நல்ல இடம். வியாழன் மூலம் லாபங்கள் சமூக வெற்றி புகழ் லட்சியத்தை உணர்ந்து. குழந்தைகளின் பிறப்பு இசையை கற்றுக்கொள்கிறீர்கள். அதில் தேர்ச்சி பெறுகிறீர்கள். கட்டிடத்தை வைத்திருக்கிறீர்கள். எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிறீர்கள் போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜனவரி 1, 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்குப் பிறகு வெற்றி பெருந்தன்மை உறுதியான நிரந்தர பற்று பிரபலமானது. நடுவர் மன்றத்தால் தவிர்க்கப்பட்ட வழக்கு சமரசம். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம். தளர்வான ஒழுக்கம் தாமதமான திருமணம். மனைவியின் ஆதிக்கம் பயணங்கள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜனவரி 15, 2024 முதல் மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்குப் பிறகு நல்ல அதிர்ஷ்டம். கூட்டாண்மை மூலம் லாபம் சுய தியாகம் அல்லது ஏதேனும் வீரச் செயலால் முடிவடையும். உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கிறது.
பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் குறைபாடுள்ள பார்வை, பொருளாதாரம், வன்முறை முடிவு, செல்வ இழப்பு, ஒழுக்கக்கேடான தொடர்பு, வழக்கு மற்றும் வறுமை கொண்டிருப்பீர்கள். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்திற்கான பயணத்தை நீங்கள் தொடங்கும்போது முன்னோக்கி செல்லும் பாதைகள் பலவிதமான அனுபவங்களால் குறிக்கப்பட்ட ஒரு கதையை பின்னுகின்றன. சட்டம், மருத்துவம் மற்றும் அமானுஷ்ய பாடங்களில் கிடைக்கும் லாபங்கள் உங்கள் தொழில்முறை வெற்றியின் தூண்களாகின்றன. பொது நிறுவனங்களின் தாழ்வாரங்கள் உங்களை சேவையில் வரவேற்கின்றன, மேலும் உங்கள் அடிச்சுவடுகள் மருத்துவமனைகள் மற்றும் புகலிடங்களின் அரங்குகளில் எதிரொலிக்கின்றன. இது கவனிப்பு மற்றும் இரக்கத்தின் ஸ்பெக்ட்ரம் பரவியிருக்கும் ஒரு தொழிலை குறிக்கிறது. வெளிநாட்டவர்களுடனான உங்கள் தொடர்புகள் உங்கள் கதைக்கு சர்வதேச சுவையை சேர்க்கின்றன, எல்லைகளை மீறும் நெட்வொர்க்கை உருவாக்குகின்றன. இருப்பினும் அபாயத்தின் நிழல்கள் உங்கள் பிள்ளைகள் மீது படர்ந்திருக்கும்போது அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான சந்ததிகளை பரிந்துரைக்கும் போது எச்சரிக்கையின் குறிப்பு வெளிப்படுகிறது. இந்த அம்சம் சிக்கலான ஒரு அடுக்கை அறிமுகப்படுத்துகிறது, குடும்ப பொறுப்புகளுக்கும் உங்கள் பயணத்தின் பரந்த நோக்கத்திற்கும் இடையே ஒரு நுட்பமான சமநிலையை வலியுறுத்துகிறது. மண்ணீரலின் விசித்திரமான விரிவாக்கத்துடன் எதிர்காலம் விரிவடைகிறது. இது உடலியல் நுணுக்கமாகும், இது உங்கள் கதைக்கு ஒரு தனித்துவமான தொடுதலை சேர்க்கிறது. உடல் வெளிப்பாடுகளுடன் ஜோதிட சீரமைப்பு தீய போக்குகள் மற்றும் அவதூறுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை குறிக்கிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த சவால்கள் உங்களின் பின்னடைவு மற்றும் தன்மை சோதிக்கப்படும் சிலுவைகளாக மாறும். நீங்கள் ஒரு சந்நியாசியின் பாதையை தழுவிக் கொண்டு அலைந்து திரிவதை காணும்போது கதை ஒரு புதிரான திருப்பத்தை எடுக்கிறது. தெய்வீக நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையின் அந்தி நேரத்தில் வழிகாட்டும் ஒளியாகி ஆன்மீக நிறைவை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். இந்த பயணத்தின் இறுதி இலக்கு மோட்சம், மறுபிறப்பு சுழற்சியில் இருந்து ஆன்மாவின் விடுதலை. நீங்கள் எதிர்காலத்தில் செல்லும்போது ஒவ்வொரு திருப்பமும் உங்கள் வாழ்க்கையின் கதையில் ஒரு அத்தியாயமாக மாறும். ஆதாயங்கள், சவால்கள் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவை அனுபவங்கள் மற்றும் படிப்பினைகள் நிறைந்த ஒரு நாடாவை உருவாக்குகின்றன. நீங்கள் செல்லும் பாதைகள் ஞானம், நெகிழ்ச்சி மற்றும் இறுதியில் மோட்சத்தை அடைவதால் அலங்கரிக்கப்பட்டு நன்கு பயணித்த பயணத்தின் உச்சத்தை குறிக்கும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் சட்டம், மருத்துவம், அமானுஷ்ய பாடங்கள், பொது நிறுவனங்களில் சேவை, மருத்துவமனைகளுக்குச் செல்வதன் மூலம் ஆதாயம், புகலிடங்களில் வெளிநாட்டவர்களுடனான தொடர்பு, குழந்தைகளுக்கு ஆபத்து அல்லது குறைந்த எண்ணிக்கையிலான குழந்தைகள், மண்ணீரல் விரிவாக்கம், தீய போக்குகள் மற்றும் பாதிக்கப்பட்டால் அவதூறு அலைந்து திரிந்து வாழ்வின் முடிவில் சந்நியாசியாக பக்திமான் ஆகிறது போன்றவை நடக்கலாம். சூரியன் பிப்ரவரி 13, 2024 முதல் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் மதம், கல்லூரிகள் அல்லது சட்டத்துறையுடன் தொடர்பு, பயணங்கள் மூலம் ஆதாயங்கள், ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான விருப்பம், வெளிநாட்டில் வெற்றி, நேர்மையான மத நம்பிக்கைகளில் நிலையானது, தன்னம்பிக்கை, புகழ் அதிகரிப்பு, புண்ணிய செயல்கள், முயற்சிகளில் வெற்றி, அதிகம் பண்புகள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் 14:03 2024 முதல் மீனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் வருமான அதிகரிப்பு, அந்தஸ்து, கௌரவம் மற்றும் அதிகாரத்தில் முன்னேற்றம், சுதந்திரமான ஒழுக்கமான பரம்பரை, வணிகம், தொழில், பதவி உயர்வு, நல்ல உயிர்ச்சக்தி, ஆபரணங்கள், சாதுரியம், இசை, கலைகளில் விருப்பம் உள்ளவர், சிறிய சமூகம் அல்லது கிராமத்தின் தலைவர், அரசியல் வாழ்க்கையில் வெற்றி கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஏப்ரல் 13, 2024 முதல் மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் லட்சியம், ஆசையை நிறைவேற்றும் மரியாதையான, விசுவாசமான, அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நேர்மையான தொடர்பு, நம்பிக்கையுள்ள, நிரந்தர நண்பர்கள், சமூக வெற்றி, நல்ல வணிகம், பல வாகனங்கள், அரசியல்வாதிகளுடன் நட்பாக இல்லை, கொள்கை கொண்டிருப்பீர்கள். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்?
உங்கள் எதிர்காலத்தின் வான வரைபடத்தில் உங்கள் பார்வையை செலுத்தும்போது. நட்சத்திரங்கள் ஒரு சிந்தனை மற்றும் உள்நோக்க பயணத்தின் கதையை பின்னுகின்றன. பிரபஞ்ச சீரமைப்பு ஒரு தத்துவ மனப்போக்கை பரிந்துரைக்கிறது. இது இருப்பு பற்றிய ஆழமான கேள்விகளை சிந்திக்கும் முனைப்பை குறிக்கிறது. தத்துவ சிந்தனைகளை நோக்கிய இந்தச் சாய்வு. வாழ்க்கையின் சிக்கல்களைப் பற்றிய நுண்ணறிவை வழங்கும் வழிகாட்டும் வெளிச்சமாகிறது. பிரிக்கப்பட்ட இணைப்பு ஒரு கருப்பொருளாக வெளிப்படுகிறது. சமநிலை மற்றும் நினைவாற்றல் உணர்வுடன் உறவுகளை வழிநடத்த உங்களை தூண்டுகிறது. நட்சத்திரங்கள் அறிவியலுக்கான நாட்டத்தையும். உலகின் நுணுக்கங்களை புரிந்துகொள்வதற்கான தேடலையும் பரிந்துரைக்கும் ஒரு விஞ்ஞான போக்கை குறிப்பிடுகின்றன. உங்கள் மனம் ஒரு வண்ணத்திரை ஆகிறது. அங்கு தியான சிந்தனையின் தூரிகைகள் உள் ஆய்வு மற்றும் சுய கண்டுபிடிப்பின் படத்தை வரைகின்றன. காஸ்மிக் ஸ்கிரிப்ட் புவியியல் மற்றும் கனிமவியலின் பகுதிகளை அறிமுகப்படுத்துகிறது. இது பூமியின் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை மதிப்பிடுவதற்கு உங்களை வழிநடத்துகிறது. அமானுஷ்ய பாடங்கள் மற்றும் மெட்டாபிசிக்ஸ் அறிவுசார் ஆய்வுக்கான வழிகளாக மாறி. நம்மைச் சுற்றியுள்ள மர்மங்களைப் பற்றிய ஆழமான புரிதலை வழங்குகிறது. ஒரு கோவிலை புதுப்பித்தல் என்பது ஒரு அடையாள சைகையாக மாறும். இது ஆன்மீக மற்றும் கலாச்சார பாதுகாப்பிற்கான அர்ப்பணிப்பை குறிக்கிறது. இருப்பினும் சீரமைப்பு பாரம்பரிய மத நடைமுறைகளுடன் சாத்தியமான மோதலை பரிந்துரைக்கிறது. உங்களை மதச்சார்பற்றவர் என்று முத்திரை குத்துகிறது. இந்த இயக்கவியல் ஒரு முரண்பாட்டை அறிமுகப்படுத்துகிறது. அங்கு தத்துவ உண்மைகளை தேடுபவர் வழக்கமான ஆன்மீக நெறிமுறைகளுடன் முரண்படுகிறார். துரதிர்ஷ்டம் அதன் நிழலை காட்டுகிறது. மிகவும் அறிவொளி பெற்ற ஆத்மாக்கள் கூட சவால்களை எதிர்கொள்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு விரும்பத்தகாத இல்லற வாழ்க்கை ஒரு துணை கதையாக மாறும். குடும்ப உறவுகளின் சிக்கல்களுக்குள் நல்லிணக்கத்தை கண்டறிய உங்களை தூண்டுகிறது. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் பயணிக்கும்போது. தத்துவ நுண்ணறிவுகள் இருப்பின் தளம் வழியாக உங்களை வழிநடத்தட்டும். நீங்கள் வளர்க்கும் பற்றின்மை வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொண்டு சமநிலையை கொண்டுவரட்டும். அறிவார்ந்த மற்றும் ஆன்மீக கண்டுபிடிப்பு பயணத்தை நோக்கி நட்சத்திரங்கள் உங்களை அழைக்கின்றன. அங்கு அறிவு மற்றும் ஞானத்தின் நாட்டம் ஒரு முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் திசைகாட்டியாக மாறும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தத்துவ சிந்தனை துண்டிக்கப்பட்ட பற்றுதல். அறிவியல் தியானம் புவியியல் கனிமவியல் அமானுஷ்ய பொருள் மனோதத்துவம் கோவிலை புதுப்பிக்கிறது. மதச்சார்பற்ற அதிர்ஷ்டம் விரும்பத்தகாத இல்லற வாழ்க்கை போன்றவை நடக்கலாம். சூரியன் மே 14 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மருத்துவம் வேதியியல் அமானுஷ்ய அறிவியல் ஆகியவற்றில் வெற்றி. மருத்துவமனை சிறைச்சாலை சானடோரியம் போன்றவற்றுடன் தொடர்புகொள்வது. ஒதுங்கிய வாழ்க்கை சுய தியாகம் ஆகியவற்றை விரும்புகிறது. ஏழ்மையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நேராக முன்னோக்கி அல்ல. விதவைகள் நேர்மையற்றவர்கள் பெற்றோருடன் தகராறு ஆபத்து. வெளிநாட்டில் இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜூன் 15 2024 முதல் மிதுனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாராளமான உறுதியான வெளிப்படையான கண்ணியம் சுதந்திரமான நம்பிக்கையான நல்ல உடல் அமைப்பு. திருப்திகரமான நோய் எதிர்ப்பு சக்தி வெற்றிகரமான முயற்சிகள். அதிகாரிகளுடன் நல்ல உறவு பதவி உயர்வு. சுமூகமான வாழ்க்கை குறைபாடுள்ள பார்வை பெருமை கொண்டிருப்பீர்கள். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் உங்கள் பார்வையை செலுத்தும்போது. ஒரு ஆற்றல்மிக்க மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட நபரின் உருவப்படம் வடிவம் பெறத் தொடங்குகிறது. கேன்வாஸ் உங்கள் பயணத்திற்கு தன்னிச்சையையும் துடிப்பையும் சேர்க்கும். ஒரு குணாதிசயமான மனக்கிளர்ச்சியின் பக்கவாதம் மூலம் வரையப்பட்டுள்ளது. இந்த மனக்கிளர்ச்சியான இயல்பு உங்களை வாழ்க்கையின் பெயரிடப்படாத பகுதிகளுக்குள் உந்தித் தள்ளும் தீப்பொறியாகும். நுண்ணறிவு உங்கள் குணாதிசயத்தின் ஒரு மூலக்கல்லாகும். உங்கள் அறிவாற்றல் வலிமை வழிகாட்டும் ஒளியாக மாறும். அறிவு மற்றும் புரிதலின் பாதைகளை ஒளிரச் செய்கிறது. பகுத்தறிவு ஒரு சமநிலைப்படுத்தும் சக்தியாக வெளிப்படுகிறது.
சவால்களுக்கு சிந்தனை மற்றும் அளவிடப்பட்ட அணுகுமுறையுடன் மனக்கிளர்ச்சி ஆற்றல்களை தூண்டுகிறது. சுதந்திரம் ஒரு வரையறுக்கும் பண்பாக உங்கள் செயல்களையும் முடிவுகளையும் வழிநடத்தும் திசைகாட்டியாக மாறுகிறது. இந்த சுயாட்சியானது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஆளாகாமல் உங்கள் சொந்த பாதையை உருவாக்க உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. தைரியம் உங்கள் நரம்புகள் வழியாக பாய்கிறது. சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் வலிமையுடன் உங்கள் ஆவியை புகுத்துகிறது. இந்த தைரியம் ஒரு உந்து சக்தியாக மாறும் புதிய எல்லைகள் மற்றும் வாய்ப்புகளை நோக்கி உங்களை உந்தித் தள்ளுகிறது. எதிர்காலம் பல்வேறு வழிகள் மூலம் நிதி ஆதாயங்களின் வாக்குறுதிகளை கொண்டுள்ளது. வியாபாரத்தில் உங்களின் முயற்சிகள் லாபகரமானவை. விற்பனை துறையில் பதவி உயர்வு மற்றும் வெற்றிக்கு வழிவகுக்கும் தொழில் முயற்சிகள் உங்கள் முயற்சிகளுக்கு வளமான நிலமாக மாறும். மேலும் நீங்கள் ஒரு சமுதாயம் காலனி அல்லது நகரத்தின் தலைவர் பதவிக்கு உயர்வீர்கள். உங்கள் செல்வத்தின் நிலப்பரப்பு விவசாயத்தை தழுவி விரிவடைகிறது. ஒரு தோட்டத்தின் உரிமையானது உங்கள் வெற்றிக்கு ஒரு சான்றாக மாறும். உங்கள் உழைப்பின் பலன்களின் உறுதியான அடையாளமாகும். உங்கள் எதிர்காலத்தின் விரிவடையும் அத்தியாயங்களில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்கள் மனக்கிளர்ச்சி ஞானத்தால் வழிநடத்தப்படட்டும். உங்கள் புத்தி உங்கள் பாதையை தொடர்ந்து ஒளிரச் செய்யட்டும். உங்கள் சுதந்திரம் வலிமையின் ஆதாரமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையின் கேன்வாஸ் நீங்கள் செய்யும் தேர்வுகள் மற்றும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணத்தின் மூலம் வடிவமைக்கப்பட்ட வண்ணங்கள் மற்றும் அமைப்புகளால் நிறைந்த தயாரிப்பில் ஒரு தலைசிறந்த படைப்பாகும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மனக்கிளர்ச்சி அறிவார்ந்த நியாயமான சுதந்திரமான தைரியமான வணிகம் பதவி உயர்வு விற்பனையாளர் தொழில் முயற்சி ஒரு சமுதாயத்தின் தலைவர் கோலோ அல்லது நகரத்தின் மூலம் லாபம் விவசாயத்தில் பணம் சம்பாதிப்பவர் எஸ்டேட் வைத்திருப்பவர் போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜூலை 16, 2024 முதல் கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பரம்பரை சொத்து ஒருவரின் தொழில் அல்லது அரசாங்கத்தின் மூலம் அல்லது பொறுப்பான பதவியை வகிக்கும் ஆதாயம் தாராளமான சமூக விளையாட்டு மற்றும் இன்பத்தில் விருப்பம் பாதிக்கப்பட்டால் பண இழப்பு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை கேவலமான பேச்சு ஆடம்பரமான மற்றும் தூண்டுதல் செலவுகள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஆகஸ்ட் 16, 2024 முதல் சிம்மம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மரியாதை தைரியம் மிகுந்த தைரியம் உறவினர்கள் மூலம் ஆதாயம் அண்டை வீட்டாருடன் நல்ல புரிதல் ஏஜென்சியில் வெற்றி வியாபாரத்தில் நல்லது படைப்பாற்றல் எதிரிகளுக்கு எதிரான வெற்றி நல்ல ஆரோக்கியம் நற்பெயர் மற்றும் மரியாதை ஆகியவற்றை கொண்டிருப்பீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனைகள் கவலைகள் அனாமதேய மனுக்கள் தவறான அறிக்கைகள் சிரமங்கள் கொண்டிருப்பீர்கள். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது சவால்கள் மற்றும் வாய்ப்புகளின் கலவையால் குறிக்கப்பட்ட ஒரு சிக்கலான கதை வெளிப்படுகிறது. உங்கள் தாயை பாதிக்கும் ஒரு நாள்பட்ட நோயினால் உங்கள் பயணம் நிழலாடக்கூடும் என்று பிரபஞ்ச சீரமைப்பு அறிவுறுத்துகிறது. இது உங்கள் கதைக்கு உணர்ச்சிகரமான எடையை கொண்டுவருகிறது. இந்த அம்சம் நீங்கள் முன்னே செல்லும் திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களுக்கு செல்லும்போது குடும்ப கவனிப்பு மற்றும் ஆதரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஸ்கிரிப்ட் குறிப்பிடத்தக்க சொத்து இழப்பை குறிக்கிறது. உங்கள் மூதாதையர் சொத்து உங்கள் குடும்ப வேர்களுடனான உறவுகள் எழுச்சியை சந்திக்க நேரிடலாம். இந்த மாற்றத்தை மீள்தன்மை மற்றும் தகவமைப்புடன் அணுகுமாறு உங்களை வலியுறுத்துகிறது. இந்த இழப்பு பாரம்பரியம் மற்றும் சொத்துக்கான உங்கள் இணைப்புகளை மறுமதிப்பீடு செய்து ஸ்திரத்தன்மைக்கான புதிய வழிகளை தேட உங்களை தூண்டலாம். நட்சத்திரங்கள் தொலைதூர இடங்களுக்கு ஒரு பயணத்தை பரிந்துரைக்கின்றன. இது சாகசத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடும். இருப்பினும் உங்கள் தாயகத்தில் துரதிர்ஷ்டம் நீடிக்கலாம். இது ஒரு முரண்பாட்டை உருவாக்குகிறது அங்கு ஆய்வு தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆனால் உங்கள் பழக்கமான சூழலில் சவால்கள் நீடிக்கின்றன.
நற்பெயர் மற்றும் ஒருமைப்பாடு விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கும் வகையில். ஊழல் உங்கள் எதிர்காலத்தில் ஒரு துணைக்கதையாக மாறும். முழுமையற்ற கல்வி ஒரு அத்தியாயத்தை குறிக்கிறது. தொடர்ச்சியான கற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வழிகளை கருத்தில் கொள்ள உங்களை ஊக்குவிக்கிறது. இந்த சவால்களுக்கு மத்தியில் எண்ணெய் வித்துகள் மற்றும் கருப்பு தானியங்கள் மூலம் ஆதாய வடிவில் வெள்ளிப் புரணி வெளிப்படுகிறது. இந்த விவசாய வெற்றியானது நிலத்துடனான உங்கள் இணைப்பிலிருந்து எழும் செழிப்பு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகளை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு அரசியல்வாதியுடனான பகை உங்கள் கதைக்கு ஒரு அரசியல் திருப்பத்தை சேர்க்கிறது. அரசியல் நிலப்பரப்பில் விவேகத்துடனும் மூலோபாய சிந்தனையுடனும் செல்ல உங்களுக்கு நினைவூட்டுகிறது. வாழ்க்கையின் முடிவில் தனிமையாக இருப்பது சுயபரிசோதனை மற்றும் விலகல் காலத்தை பரிந்துரைக்கிறது. உங்கள் பயணத்தின் அமைதியான தருணங்களில் ஆறுதலையும் அமைதியையும் கண்டறிய உங்களை தூண்டுகிறது. காஸ்மிக் ஆற்றல்கள் சாதகமாக இணைந்தால் எதிர்பாராத பொக்கிஷம். எதிர்பாராத செல்வத்தையும் மிகுதியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல திருப்பம் உள்ளது. இந்த எதிர்காலத்தை நீங்கள் வழிநடத்தும் போது சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். மேலும் வாய்ப்புகள் ஞானம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாய்க்கு நாள்பட்ட நோய். மூதாதையர் சொத்து இழப்பு. தொலைதூர பயணம். சொந்த நிலத்தில் துரதிர்ஷ்டம். ஊழல். முழுமையற்ற கல்வி. எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கருப்பட்டிகளால் ஆதாயம். அரசியல்வாதியுடன் பகை. வாழ்வின் இறுதியில் தனிமை நன்றாக அமைந்து 2, 7, 11 ஆகிய அதிபதிகளிடமிருந்து நல்ல அம்சங்களைப் பெற்றால் புதையல் மூலம் வரும் போன்றவை நடக்கலாம். சூரியன் செப்டம்பர் 16, 2024 முதல் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள். சொத்து நிலம் அல்லது எஸ்டேட் மூலம் ஆதாயம். சொத்துக்களை வாங்குவீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் தடைகள் பிரச்சனைகள். முதுமையில் சிரமம். இரத்த அழுத்தம். வீட்டுச் சூழல் மற்றும் சொத்து இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் அக்டோபர் 17, 2024 முதல் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் ஊகங்கள். குழந்தைகளின் சந்தோஷங்கள் மற்றும் கேளிக்கைகள். சினிமா மற்றும் பலவற்றின் மூலம் உங்கள் வாழ்க்கை தனித்துவமான திருப்பங்களை உருவாக்கும். முன்னோக்கிய பயணம் உற்சாகம் மற்றும் சவால்களின் கலவையை உறுதியளிக்கிறது. அனுபவங்களின் வண்ணமயமான திரையை வரைகிறது. இந்த எதிர்காலத்தில் ஊகங்கள் மூலம் கிடைக்கும் லாபங்கள் உங்கள் நிதி முயற்சிகளுக்கு சாகச உணர்வை கொண்டுவரும். சூரியன் நவம்பர் 16, 2024 முதல் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் உடல்நலம் பலவீனம். சேவையின் மூலம் ஆதாயம். பதவி உயர்வு. வேதியியல் மருத்துவம் மருத்துவமனை. இதயக் கோளாறு. புத்திசாலி தைரியம். எதிரிகள் மீது வெற்றி. பெரிய குடும்பம். சுயமரியாதை கொண்டிருப்பீர்கள். சூரியன் டிசம்பர் 15, 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்குப் பிறகு வெற்றி. பெருந்தன்மை. உறுதியான நிரந்தர பற்று. பிரபலமானது. நடுவர் மன்றத்தால் தவிர்க்கப்பட்ட வழக்கு. சமரசம். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம். தளர்வான ஒழுக்கம். தாமதமான திருமணம். மனைவியின் ஆதிக்கம். பயணங்கள் கொண்டிருப்பீர்கள். இந்த காலத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன் மட்டுமே மிக முக்கியமான கிரகம். நட்சத்திரம் மனிதனின் உயிர்காரகன். எனவே அதன் கோச்சார பலன் மட்டும் வருட சஞ்சாரத்தில் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு
அந்த கேள்விக்குரிய பாவம் பாவமுனை நட்சத்திரம். உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் நட்சத்திரசாரம் மற்றும் துணை பாவம் பாவமுனை நட்சத்திரம். நட்சத்திரசாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம் உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்களே.